அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி விடாது என்ற வகையில் உங்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருங்க. இவர் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அவர்களுடைய கல்யாண கனவு மட்டுமின்றி கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும், அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணமும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வர இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி தேவி வழிபாடு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.